நமஸ்தே வியூவர்ஸ், என்னோட பேர் உஷா தேவி. நான் துறைப்பாக்கத்தில் இருக்கேன், ஓஎம்ஆரில். நான் இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கேன். இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த ரமணா கைட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதில் வந்து கரெக்ட் மீனிங் இருக்குது, எக்ஸாக்ட் மீனிங் இருக்குது. ஸோ எனக்கும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்டு ஜி செட் பண்ணுற அந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சபா எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே சூட் ஆகுது. நமஸ்தே பச்சோம். இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் 2024 வரக்கூடிய சபா எக்ஸாம்ஸில் ராஷ்டிர பாஷாவோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம். ராஷ்டிர பாஷாவில் இப்போ வந்து நம்ம பேப்பர் 2 தான் பார்க்க போகிறோம். அது நீங்கள் 100 மார்க்குக்கு எழுத போகிறீங்க. அண்ட் வந்து 2.5 hour உங்களோட டைம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் பார்த்திங்கன்னா கஹானி கா சாராம்ஷ். ஸோ நம்ம ஸ்டோரி தான் எழுத போகிறோம். அது வந்து நீங்கள் 3 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, 3 ஸ்டோரிஸ். அதில் எனி ஒன் நீங்கள் சூஸ் பண்ணி எழுத போகிறீங்க. அதில் வந்து இம்பார்ட்டண்ட் என்னென்னா பரீட்சா, ஹார் கி ஜீத், 5 மினிட், இது 3மே நீங்கள் படிச்சுக்கணும். அண்டு உங்களோட செகண்ட் ரோம் லெட்டர் பார்த்திங்கன்னா மகான் வியக்தி கி ஜீவனி கா சாராம்ஷ். தட் மீன்ஸ் லைஃப் ஸ்கெட்ச். ஸோ அங்கே லீடர்ஸ் கொடுத்துருக்காங்க. லீடர்ஸோடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ அதில் இம்பார்ட்டண்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதோட ஃபார்மேட் நான் சொல்கிறேன். ரவீந்திரநாத் டாகூர், லால் பகதூர் சாஸ்திரி, பண்டிட் தீனதயாள் உபாத்யாய், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே காமனாக டாபிக்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சுபாவ்ன்றது அவங்களோட நேச்சர், எப்படிப்பட்ட கேரக்டர் அந்த லீடர்ஸு. ஜென்ம और பரிவார், பர்த் அண்ட் ஃபேமிலி. நெக்ஸ்ட்டு படாய், அவங்க ஸ்டடீஸ் பற்றி நீங்கள் அதை எழுதிக்கலாம். நௌக்கரி, அவங்க ஒர்க் பண்ண ஜாப்ஸு. சமாஜ் சேவா, சொசைட்டிக்கு அவங்க பண்ண சர்வீசஸ். அதுக்கப்புறம் அவங்க வந்து க்ரியேஷன்ஸ், ரச்னாயின் ஹெட்டிங் போட்டு அவங்க க்ரியேட் பண்ண புக்ஸு, போயம்ஸ், அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் விசேஷ், அவங்களோட ஸ்பெஷல் குவாலிட்டிஸ், அதை நீங்கள் அதில் நோட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய தேர்ட் ரோம் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏக் விஷய பர் நிபந்த் லிக்கியே, தட் இஸ் ஜென்ரல் எஸ்ஏ. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 டாபிக்ஸ் இருக்குது. 3 शिक्षा, शिक्षा का माध्यम, समय का सदुपयोग, भ्रमण. இது 4மே நீங்கள் படிச்சுக்கோங்க. அது வந்து எக்ஸ்பெக்டட் கொஷினில் இருக்குது. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே காமனாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரூப்ரேகா அப்படின்னு ஹெட்டிங்கை போட்டுட்டு 3 டாபிக்ஸில் நம்ம எழுத போகிறோம். பிரஸ்தாவனா, விஷய கா விஸ்தார் அண்ட் உபன் சங்ஹார். ஸோ பிரஸ்தாவனாவில் அதோடைய அந்த இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் விஷய விஸ்தாரில் வந்து சைட் ஹெட்டிங்ஸ் நிறைய போட போகிறோம். அண்ட் லாஸ்ட் வந்து கன்க்ளூஷன் வந்து உப்பன் சங்ஹாரில் அது முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டிஸ் அதில் நம்ம எழுதி முடிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட 4th ரோம் லெட்டர். ஸோ இந்த 4, 5, 6, 7 இந்த 4 ரோமன் லெட்டருக்குமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதணும். பிகாஸ் அது எல்லாமே என்னது ஒன் வேர்ட். ஸோ ஒன் வேர்டுக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து கொஸ்டின் எழுதும் போது அதை கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 4th ரோம் லெட்டர் வந்து பின்னார்த்தி ஷப்து. ஸோ பின்னார்த்தினா ஒரு வேர்டுக்கு வேறு வேறு மீனிங் இருக்கும். அந்த மீனிங் எழுதி அதுக்கான சென்டென்சஸை நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. எனி 3 எழுதினா போதும். ஸோ அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஃபல், கர், கோயி, और, की, सोना, आम, पर, मगर, मत. அண்ட் உங்களோட 5th ரோம் லெட்டர் வந்து சமானார்த்தி ஷப்து. தட் மீன்ஸ் ஈக்குவலண்ட் வேர்ட் மீனிங். இதுலேயும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எப்படின்னா 6 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சாய்ஸ் கிடையாது, நீங்கள் 6மே அட்டன் பண்ணி ஆகணும். சூரிய, புத்திர, गांव, नदी, उत्तर, यात्रा, औरत, जानवर, चित्र, संसार, प्रश्न, समुद्र. நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் உங்களோட வச்சன் பதிலி. அதுக்கும் வந்து உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது, 6 கொடுத்துருக்காங்க. 6மே நீங்கள் எழுதணும். அதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. கோடா, हाथ, कलम, भाषा, गाय, रोटी, केला, पाट, गाय, माथा, गड़ी, वस्तु. நெக்ஸ்ட்டு வந்து லிங் பதிலியே. அதுக்கும் கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்குது எக்ஸ்பெக்டட். சாச்சா, பாட்ஷாஹ், नर, महोदय, बिलाव, वर, बकरा, बालक, चूहा, देवर, बाप, मालिक. அண்ட் 8th ரோம் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா வாச்சிய பதிலியே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து 6 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. எனி 3 நீங்கள் எழுதினா போதும்.
3 × 2 6 மார்க்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்சிய பதிலில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டு பேசிவ் மாற்றுற மாதிரி இருக்கும், சிலது வந்து பேசிவ் டு ஆக்டிவ் மாற்றுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 9th ரோம் லெட்டர் சூச்னா கே அனுசார் பதிலியே ரீரைட் ஆஸ் டைரக்டட். அதில் வந்து அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ப்ராக்கெட்டில் சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும். அண்ட் உங்களுடைய 10th ரோமன் லெட்டர் வந்து கஹாவத்தே, தட் மீன்ஸ் ப்ராவர்ப்ஸ். அதில் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எனி 2 எழுந்தால் போதும். அதில் சில எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ईद के चांद होना, कभी गाड़ी नाव पर, कभी नाव गाड़ी पर, मरी गाय बामन के हाथ, कुआं प्यासे के पास नहीं जाता, हीरे के परख चौहरी जाने. ஸோ இதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அண்ட் வந்து உங்களோட 11th ரோமன் லெட்டர் வந்து டிரான்ஸ்லேஷன். ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் எழுதலாம். அண்ட் அதுலேயே வந்து செகண்ட் பார்ட் இருக்குது, பார்ட்டு. அது வந்து லைன் பை லைன் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸில் உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. ஸோ 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 5மே நீங்கள் என்ன செய்யணும், இங்கிலீஷில் எழுதணும். அண்டு வந்து உங்களுடைய 12th ரோமன் லெட்டர் வந்து ஹிந்தியுமே அனுவாத் கீஜியே. ஸோ ஒரு பேராகிராஃப் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, தமிழ்லையும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை படிச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ கேட்டிருக்க கொஷின் வந்து எதையுமே நம்ம விடாமல் மோஸ்ட்லி நம்ம தெரிஞ்சது எல்லாத்தையும் நம்ம அட்டன் பண்ணணும். அப்போ தான் மார்க் வந்து நம்ம கெயின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து விட்டுட்டு யோசிச்சுட்டு எழுதலாம். சில வந்து நீங்கள் கொஷின் பேப்பர்லேயே ஆன்சர் எழுதுறதுனால ஃபஸ்ட்டு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம், அதுக்கப்புறமா தெரியாத நீங்கள் யோசிச்சு எழுதலாம். ஆனால் எதுவுமே நீங்கள் விடாமல் எழுதுறது நல்லது, அப்போ தான் உங்களுக்கு நிறைய மார்க் வரும். ஓகே, தேங்க்யூ.